அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரியோட 9 நாளும் அம்பாள் வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல காட்சி அளிப்பாங்க. என்னென்ன வடிவங்கள்ல காட்சி அளிக்கிறாங்க, அவங்களை எப்படி வணங்கணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன கோலம் போடணும், என்ன மலர்கள் சாற்றி நம்ம வந்து வழிபடணும், இதெல்லாம் பண்றதுனால என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நவராத்திரியோட 9 நாட்களும் பாத்தீங்கன்னா துர்க்கைய ஃபர்ஸ்ட் 3 நாள் பார்வதி தேவியாவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவியாவும், அதுக்கு அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி தேவியாவும் வழிபடுறோம். 10வது நாள் வந்து விஜய சாமுண்டீஸ்வரியா நம்ம அம்பால வழிபடணும். நவராத்திரியோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் வந்து இறைசக்தியோட வடிவம் அப்படின்றத உணர்த்துற வகையா தான் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 இறை சக்தியும் ஒண்ணு சேர்ந்து மகிஷாசுர மர்தினியா அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படின்ற அரக்கனை அழிக்கிறது தான் நவராத்திரியா கொண்டாடுறோம். துர்க்கைய வணங்கணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் வேரோடு அழிஞ்சு மன உறுதி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். லக்ஷ்மிய வணங்கணும் அப்படின்னா பொன் பொருள், நல்ல ஒழுக்கம், உயர்ந்த பண்பாடு, கருணை, மனிதநேயம், நல்ல சிந்தனை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி சரஸ்வதி தேவியார வழிபடும் போது ஞானம், உயர்ந்த கல்வி, கலைகளில் தேர்ச்சி, இந்த மாதிரி பல பலன்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து நம்ம அம்பால வழிபடுறோம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து மகேஸ்வரி அப்படின்ற வடிவத்துல காட்சி அளிப்பாங்க. இந்த நாள் அன்னைக்கு 2 வயசு குழந்தைய நம்ம குமாரி அவதாரத்துல வந்து நம்ம வணங்கணும். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம அந்த மாதிரி அவதாரத்துல வந்து நம்ம வணங்கணும். எந்த திதியில வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமை திதி. போட வேண்டிய கோலம்னா அரிசி மாவால பொட்டு கோலம் போடணும். இன்னும் மலர்கள் சாற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகை, சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்களால வந்து நம்ம அர்ச்சனை செய்யணும். செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், மொச்சை, பருப்பு வடை. இந்த நெய்வேத்தியங்கள்ல ஏதாவது உங்களால எது முடியுதோ அந்த நெய்வேத்தியங்கள் வந்து பண்ணணும். பாட வேண்டிய ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடி ராகத்துல நம்ம வந்து பாடல் பாடணும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பித்தளை தாம்பலம் மாதிரி எடுத்துக்கோங்க சின்னதா. அதுல பூக்களை பரப்பிட்டு அதுக்கு மேல 2 அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏத்திக்கணும். ஏத்திட்டு அதை வச்சுதான் நம்ம ஆரத்தி எடுக்கணும். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் மஞ்சள். இந்த நாளன்னைக்கு நம்ம இந்த மாதிரி அம்பாளை வழிபடுறதுனால வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும், ஆயுள் பெருகும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரியோட 2வது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜராஜேஸ்வரி வடிவத்துல நம்ம அம்பாளை வழிபடுவோம். 3 வயது சிறுமிய கௌமாரி வடிவமா நம்ம வணங்கணும். வணங்க வேண்டிய திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா துவிதியை திதியில வணங்கணும். பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ, துளசி, மஞ்சள் நிற கொன்றை, சாமந்தி, நீல சம்மங்கி இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம அம்பாளுக்கு சாத்தணும். அந்த பூக்களால அர்ச்சனையும் செய்யறது ரொம்ப சிறப்பு. நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புளியோதரை, பாயாசம், தயிர் வடை, வேர்க்கடலை சுண்டல், எல் சாதம், இதுல உங்களால எது செய்ய முடியுதோ அதை நெய்வேத்தியமா வச்சு வழிபடலாம். பாட வேண்டிய ராகம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணி ராகத்துல பாடணும். போட வேண்டிய கோலம் பார்த்தோம்னா கோதுமை மாவால கோலம் போடணும். கோதுமை மாவால கட்டம் போட்ட கோலம் போடணும். கட்டம் கட்டமா போடுவோம் இல்லையா கோலம், அந்த கோலத்தை நம்ம கோதுமை மாவுல போடலாம். அப்படி இல்லைன்னா முழு கோதுமை இருக்குல்ல அதை வச்சு கூட நம்ம வந்து கோலம் போடலாம். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பித்தளை தாம்பலத்துல கொஞ்சமா மஞ்சள், குங்குமம், தண்ணி விட்டு அதுல முத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுட்டு 2 அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசிய ஊற வச்சு அதை அதுல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுட்டு 2 அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் பச்சை. இந்த மாதிரி நம்ம அம்பாளை வழிபடுறதுனால நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்றது வந்து ஐதீகம். 3வது நாள் நம்ம அம்பாளை எந்த ரூபத்துல வழிபடுறோம் அப்படின்னா வராகி ரூபத்துல நம்ம அம்பாளை வழிபடுவோம். செய்ய வேண்டிய பூஜைன்னு பார்த்தோம்னா 4 வயது சிறுமிய கல்யாணி வேடத்துல நம்ம பூஜித்து வணங்கணும். திதின்னு பார்த்தோம்னா திருதியை திதி. போட வேண்டிய கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்களால மலர் கோலம் வந்து நம்ம போடணும். பூவை வந்து நம்ம அந்த முத்துவை வச்சு டெக்கரேட் பண்ற மாதிரி அந்த கோலத்தை நம்ம போடணும். என்ன பூக்கள் சாற்றணும், என்ன பூக்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பாத்திரலாம். செண்பக பூ வந்து நம்ம சாற்றி குங்குமத்தால இந்த நாள் அன்னைக்கு நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் செஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா காம்போதி ராகத்துல பாடணும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சல், குங்குமம், தண்ணிய மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேல 2 அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அகல் விளக்குக்கு அடியில நம்ம வெத்தலை கூட வச்சுக்கலாம்.
இல்ல டைரக்டா அகல் விளக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். வெத்தலை ஆப்ஷனல் தான். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் சாம்பல், கிரே கலர். இந்த மாதிரி நம்ம வழிபடும் போது அதனால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்னா தன தானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 4வது நாள் அம்பாலை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வழிபட வேண்டிய வடிவம் மகாலட்சுமி. அதாவது சிங்காசனத்துல வெற்றி திருக்கோலத்துல பூண்டு இருப்பாங்க அந்த மகாலட்சுமி தாயார். 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்துல பூஜை செஞ்சு வழிபடணும். திதின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி திதியில வழிபடணும். போட வேண்டிய கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா அட்சதை வச்சு படிக்கட்டு கோலம் போடணும். அட்சதை அப்படின்றது வந்து பச்சரிசி மஞ்சள் கலந்த அந்த கலவையை தான் அட்சதைன்னு சொல்லுவோம். அதை வச்சு படிக்கட்டு மாதிரி கோலம் போடணும். சாற்ற வேண்டிய பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தாமரை, ரோஜா. அர்ச்சனை செய்ய வேண்டிய பூ அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி பூவால அர்ச்சனை செய்யறது சிறப்பானதா இருக்கும். நெய்வேத்தியம் பார்த்தோம்னா தயிர் சாதம், அவல் கேசரி, பால் பாயாசம், கற்கண்டு பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல். ஸோ இதுல உங்களால எந்த நைவேத்தியங்கள் செய்ய முடியுதோ அதை செஞ்சு நீங்க வழிபடலாம். பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா பைரவி ராகத்துல பாடணும். ஜாதி பூவால நம்ம அர்ச்சனை பண்ணணும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி கூட்டு ஆரத்தி எடுக்கணும். சந்தனம், மஞ்சள், பன்னீர் இதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல 2 தீபம் வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் ஆரஞ்சு. இந்த மாதிரி நீங்க அம்பாலை வழிபடுறதுனால கடன் தொல்லை தீரும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 5வது நாள் அம்பாலை எப்படி வழிபடணும் அப்படின்னா மோகினி வடிவத்துல நம்ம அம்பாலை வழிபடணும். 6 வயசு சிறுமிய வைஷ்ணவி வேடத்துல நம்ம பூஜை செய்யணும். திதின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதி. போட வேண்டிய கோலம் பார்த்தோம்னா கடலை மாவால பறவை கோலம் போடணும். கடலை மாவால போடலாம், இல்ல வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா வேர்க்கடலையில கூட நம்ம பறவை மாதிரி நம்ம வந்து கோலம் போடணும். சாற்ற வேண்டிய பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கதம்பம், மனோரஞ்சிதம். இந்த பூக்கள் வந்து நம்ம சாற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். பூதி பச்சிலையால நம்ம அர்ச்சனை பண்ணணும். செய்ய வேண்டிய நைவேத்தியம் பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு வடை, பாயாசம், தயிர் சாதம், பால் சாதம். இது நைவேத்தியமா செஞ்சு நம்ம வழிபடலாம். பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா பஞ்சமாவரணை ராகத்துல நம்ம பாடணும். பந்து வராளி ராகத்திலையும் நம்ம பாடலாம். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நவதானியம் வந்து பித்தளை தாம்பலத்துல பரப்பிட்டு அதுக்கு மேல 2 அகல் விளக்கு வச்சு ஆரத்தி எடுக்கணும். அந்த நவதானியமே ஃபர்ஸ்ட் லைட்டா கம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி போட்டு அதுக்கு மேல அந்த நவதானியத்தை அழகா டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ்ல 2 அகல் விளக்க வச்சுட்டு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் வெள்ளை, அப்படி இல்லைன்னா ஹாஃப் ஒயிட் கூட நம்ம அணிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அம்பாலை வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரும்புற அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 6வது நாள் அம்பாலை எப்படி வழிபடணும் அப்படின்னா சண்டிகா தேவி வடிவத்துல நம்ம வழிபடணும். சண்டிகா தேவின்றது சர்ப்பராஜ ஆசனத்துல அமர்ந்திருக்கிற அந்த கோலத்தை தான் சண்டிகா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய பூஜைன்னு பார்த்தோம்னா 7 வயது குழந்தைய வந்துட்டு இந்திராணி காளிகாவா நம்ம நினைச்சு பூஜை செய்யணும். திதின்னு பார்த்தோம்னா சஷ்டி திதியில நம்ம வழிபடணும். போட வேண்டிய கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பால தேவி நாமங்கள் வந்து நம்ம வரையணும். நிறைய தேவி நாமங்கள் இருக்கு. அந்த தேவி நாமங்கள்ல நம்ம பருப்பாலேயே வந்துட்டு அதை டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து கோலமா போடணும். சாற்ற வேண்டிய பூக்கள் பார்த்தோம்னா பாரிஜாதம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்பங்கி, கொங்கம். இந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது சிறப்பானதா இருக்கும். தும்பை இலையால அர்ச்சனை பண்ணணும். செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் பார்த்தோம்னா தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பச்சை பயிறு சுண்டல், கதம்ப சாதம். இதுல உங்களுக்கு எந்த நைவேத்தியங்கள் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியங்கள் செஞ்சு வழிபடுறது சிறப்பானதா இருக்கும். பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா நீலாம்பரி ராகத்துல பாடலாம். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா கோழிகுண்டால ஆரத்தி எடுக்கணும். அது தேவி நாமம் வந்து நிறைய இருக்கு. ஸ்ரீம், பத்மா, லக்ஷ்மி, மகாலட்சுமி, தன்யா அப்படின்னு நிறைய தேவி நாமங்கள் இருக்கு. அதுல ஏதாவது வந்து நம்ம அதை பேராவே எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீம் அப்படின்னு மட்டும் நம்ம தாம்பலத்துல போட்டு 2 அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் சிகப்பு. இந்த மாதிரி நீங்க பூஜை செய்யறதுனால என்ன பலன்கள் பார்த்தோம்னா வழக்குகள்ல வெற்றி உண்டாகும், கவலை நீங்கி பொருட்கள் சேரும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 7வது நாள் அம்பாலை எப்படி வழிபடலாம்னா சாம்வித் துர்கை ரூபத்துல நம்ம வந்துட்டு அம்பாலை வழிபடணும். இந்த நாளன்னைக்கு 8 வயசு சிறுமிய பிராக்மி மகா சரஸ்வதி அந்த ரூபத்துல சுமங்கலியா நம்ம நினைச்சு பூஜை செய்யணும். திதின்னு பார்த்தோம்னா சப்தமி திதியில வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணணும். போட வேண்டிய கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா நறுமண மலர்களால நம்ம வந்து கோலம் போடணும். சாற்ற வேண்டிய அர்ச்சனை செய்ய வேண்டிய பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தாழம்பூ, தும்பை, மல்லிகை, முல்லை. இந்த பூக்கள்ல உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடணும். நைவேத்தியம் பார்த்தோம்னா எலுமிச்சப்பழ சாதம், பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், பாதாம் முந்திரி பாயாசம், புட்டு
சோ இதுல உங்களால எது செய்ய முடியுதோ அதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணணும். பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா பிலஹரி ராகத்துல பாடணும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா மதுரம், அதாவது பூ மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு மைதால கொஞ்சமா தண்ணிய மிக்ஸ் பண்ணி அதை லைட்டா காய்ச்சின மாதிரி காய்ச்சினீங்க அப்படின்னா கம் மாதிரி கிடைக்கும். அந்த கம்ல பூ மாதிரி நம்ம டிசைன் போட்டு அதுக்கு மேல கல்கண்டு இருக்கு இல்லையா, அதை அழகா ஒட்டிட்டு அதுக்கு சென்டர்ல 2 அகல் தீபம் வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். சரி, நீங்க நார்மலா கல்கண்டு வச்சீங்கன்னா நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு சுத்தணும் அப்படின்னா அது நகர்ந்துரும். அது நகராம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றோம். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் ராயல் ப்ளூ. பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க எதை வேண்டி இந்த பூஜை செய்றீங்களோ அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும். நவராத்திரி 8வது நாள் அம்பாளை எப்படி வழிபடணும்னு பார்த்தோம்னா, நரசிம்ம தாரணி ரூபத்துல நம்ம வழிபடணும். இந்த நாளன்னைக்கு 9 வயது சிறுமிய மகா கௌரியா நினைச்சு பூஜை செய்யணும். வணங்க வேண்டிய திதின்னு பார்த்தோம்னா அஷ்டமி திதி. போட வேண்டிய கோலம் காசை வச்சு நம்ம பத்ம கோலம் போடணும். பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மருதோன்றி, சம்மங்கி பூ, வெண்தாமரை, குருவாட்சி. சோ இந்த பூக்கள்ல உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை செய்து வழிபடணும். நெய்வேத்தியம் பார்த்தோம்னா பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை சுண்டல். பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா புன்னகை வராளி ராகத்துல பாடி பூஜிக்கிறது சிறப்பானதா இருக்கும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அட்சதையால எடுக்கணும். தாமரை மாதிரி போட்டுட்டு அந்த தாமரையில கலர்ஃபுல்லா அட்சதையால டிசைன் பண்ணிட்டு, அட்சதைன்றது பச்சரிசியில மஞ்சள் கொஞ்சமா பன்னீர் விட்டு பிசைஞ்சு அதை காய வச்சு செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கணும். அதுலயே பச்சரிசியில குங்குமம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி அதையும் காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த 2 கலரை வச்சு அந்த மைதாவை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல பூ டிசைன் மாதிரி போட்டு நடுவுல 2 அகல் விளக்க வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் இளஞ்சிவப்பு. சோ இந்த மாதிரி பூஜை செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இஷ்ட சித்தி உண்டாகும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 9வது நாள் எப்படி அம்பாளை வழிபடணும் அப்படின்னா, பரமேஸ்வரி சுபத்ரா தேவி ரூபத்துல நம்ம வழிபடணும். செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா 10 வயது சிறுமிய சாமுண்டி வடிவத்துல நம்ம வழிபடணும். வணங்க வேண்டிய திதின்னு பார்த்தோம்னா நவமி திதி. போட வேண்டிய கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பூரத்தால ஆயுதத்தை ரிசம்பிள் பண்ற மாதிரியான கோலத்தை போடணும். பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை, மறிக்கொழுந்து, துளசி, வெள்ளை மலர்கள். இந்த பூக்கள் உகந்ததா இருக்கும். துளசி இலையால அர்ச்சனை பண்ணணும். செய்ய வேண்டிய நைவேத்தியம் பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, வேர்க்கடலை, சுண்டல், கடலை, எல் பாயாசம், கேசரி, பொட்டுக்கடலை, எள் உருண்டை. சோ இதெல்லாம் நைவேத்தியமா வைக்கலாம். சோ பாட வேண்டிய ராகம் பார்த்தோம்னா வசந்த ராக கீர்த்தனத்துல பாடி தேவியை மகிழ்விக்கணும். அம்பாளுக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகை பருப்பு வச்சு நம்ம எடுக்கணும். துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, மசூர் டால் அழகா ஏதாவது ஒரு பறவை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிளவர் மாதிரி போட்டு இந்த பருப்பை கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி நடுவுல 2 அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அணிய வேண்டிய ஆடையின் நிறம் ஊதா. இந்த மாதிரி பூஜை பண்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுள் ஆரோக்கியம் பெருகும், சந்ததிகள் சௌக்கியமா இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி 10வது நாள் அம்பிகை ரூபத்துல அம்பாளை நம்ம வழிபடணும். சோ விஜயா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஸ்தூல வடிவத்துல இருப்பாங்க. சோ வணங்க வேண்டிய திதி அப்படின்னு பார்த்தோம்னா தசமி திதி. நாளன்னைக்கு தான் 3 சக்தியும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்ட அனைவருக்கும் நன்மையை அளித்து அருள்பாலிக்கும் சுபநாளா கருதப்படுது. இந்த நாளன்னைக்கு தொடங்குற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றியில மட்டும்தான் முடியும். புதுசா நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நீங்க புதுசா பண்றதா இருந்தாலும் சரி, இந்த நாளன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். சோ இந்த நாளன்னைக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் பார்த்தோம்னா பால் பாயாசம், காராமணி சுண்டல், இனிப்பு வகைகள். சாற்ற வேண்டிய பூக்கள் பார்த்தோம்னா வாசனை பூக்கள். சோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.